இப்போ தீர்காஹா கீழனா பாதாகான்னு எழுதிட்டம்மா. என்ன எழுதிருக்கமா நானு? லட்சுமி அம்மா தீர்காக பாதாக. மியூட் பண்ணாதீங்க, அன்மியூட்லயே இருங்க. சரி. தீர்காஹா பாதாகா. தீர்காஹா பாதாகா அப்படின்னா நீளமான கால். கால்கள். சரியா? ஆ, இப்ப இந்த பாதாகான்றதுக்கு இந்த தீர்காஹா அப்படின்றது விசேஷணமா வந்திருக்கு, அட்ஜெக்டிவா வந்திருக்கு. ஓகேவாப்பா? ஆமா. சரி. நீளமான கால்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இத வந்து எந்தெந்த விலங்குகளுக்கெல்லாம் நீளமான பாதங்கள் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து தீர்காஹா பாதாகா அப்படின்றத போட்டுக்கலாம். புரியுறதா? ஆமா. அடுத்தது தரப்பு பிரத்யயம் வந்தது. தரப்பு பிரத்யயம் வந்த உடனே இந்த இடத்துல என்ன மாறித்து அப்படின்னா தீர்காஹா பாதாகான்றது தீர்க்கதராக. தீர்க்கதராக பாதாகான்னு வந்தது. எப்படி? இத மாதிரி. இப்போ தீர்க்கதராக பாதாக அப்படின்ன உடனே நமக்கு முதல்ல தீர்காக பாதாகான்னு சொல்லும் போது நீளமான கால்கள் அப்படின்ற அர்த்தம் வந்துதா? ஆமா. இங்க தீர்க்கதராக பாதாகான்னு சொல்லும் போது மிக நீளமான கால்கள்ன்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. புரியுறதா? ஆமா. அப்போ மிக நீளமான கால்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒண்ணுத்துக்கு இதை விட கால் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் வரும். புரியுறதா? ஆமா. சி அந்த தரப்பு பிரத்தியம் நம்ம போட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஒண்ணு ஒண்ணுத்தோட கம்பேர் பண்ணிடும். புரியுறதா? ஆமா, அதெல்லாம் சொல்லி. மூணு பேர் இருக்கான். ஒருத்தன் வந்து தீர்கஹா, ஒருத்தன் தீர்க்கதரஹா, ஒருத்தன் வர போறான் அவன் தீர்க்கதமஹா. அப்படின்னா தீர்கஹா நீளமான, தீர்க்கதரஹ மிக நீளமான, தீர்க்கதமஹ மிக மிக நீளமான. அவ்வளவுதான். புரியுறதா? என்னோட கேள்வி வந்து ஏன் இங்க வந்து தீர்க்கதராக மாதிரி தரப்பு மாதிரி தம பிரத்யயம் தீர்க்க தமாக யூஸ் பண்ணல? சொல்றேன். இப்போ தீர்க்கதமாகான்ன உடனே நான் வந்து உங்களுக்கு ஒரு மீனிங் சொன்னேன். கரெக்டா? தீர்கஹா தீர்காக பாதாகனா நீளமான கால்கள், தீர்க்கதராக பாதாக அப்படின்னா மிக நீளமான கால்கள், தீர்க்கதமாக பாதாகன்றதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன லட்சுமி அம்மா? மிக மிக நீளமான. ரொம்ப. ரொம்ப ரொம்ப சொல்லுங்க. ஆனா இந்த அஸ்வகாக்கு வந்து ரொம்ப ரொம்ப இல்ல. ஏன்னா ஏன்னா நான் வந்து அஸ்வகாவை அந்த இடத்துல போடும்போது தீர்க்கதமாக பாதாக அப்படின்னு நான் சொன்ன உடனே அங்கேருந்து ஜிராஃபி ஓடி வந்தது. ஏன் ஸ்ரீராம், என் காலை பார்த்தா உனக்கு எப்படி தெரியறது? இந்த குதிரையினுடைய காலை விட என்னுடைய கால் நீளமா இருக்கா இல்லையா? அப்ப எனக்கு தானே அதை நீ போடணும். கேக்குமா கேட்காதா? அங்கேருந்து ஒரு ஒட்டகம் ஓடி வந்தது. அப்ப என்ன பார்த்தா எப்படிப்பா இருக்கு பாரு, எனக்கு நீ தீர்க்கதராகான்னு போடணும். ஒண்ணு கேட்டா இவனுக்கு தீர்க்காகான்னு தான் போட்டிருக்கணும், என்னை விட இவனுக்கு கால் கம்மி தான் அப்படின்னு சொல்லும். சொல்லுமா சொல்லாதா? அப்போ தீர்க்க தமாகான்றது வந்து இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது சூப்பர்லேட்டிவ், அது மாதிரி அர்த்தம். புரியுறதாமா? நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது அந்த வந்து அந்த தீர்க்கன்ற வார்த்தையை இல்லாம ஒண்ணு சொல்றேன். சரியா? இப்போ மதுரஹா, மது மதுர தரஹா, மதுர தமஹா, இந்த மூணு வார்த்தை எடுத்துக்கோங்களேன். மதுரஹா அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து பாயசம், பாயசம்னா வந்து திருக்கண்ணமது. சரியா? பாயசம் அது நான் சாப்பிட்டு பார்த்தேன். அது வந்து ஸ்வீட்டா இருந்தது. சரியா? அப்ப நான் என்ன சொல்றேன், பாயசம் மதுரம் அப்படின்னு சொன்னேன். பாயசம் மதுரம்னு சொன்ன உடனே ஸ்ரீனிவாசன் சுவாமி என்ன பண்ணாரு, அங்கேருந்து ஒரு கப்பு தேன் எடுத்துன்னு வந்தார். அந்த தேன் எடுத்துன்னு வந்து இதை சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு. அந்த தேனை எடுத்து ஒரு வா சாப்பிட்டேன். பாயசம் நான் சாப்பிட்டேன் பாத்தீங்களா, அதை விட இந்த மது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒண்ணு கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தது. நான் என்ன பண்ணேன், பாயசம் மதுரம், மது மதுரதமம் அப்படின்னு சொன்னேன். மது மதுரதமம் அப்படின்னு சொன்னேன். உடனே இவர் அஸ்வதி ஸ்ரீராமன் அவர் என்ன பண்ணார், தேவலோகத்துல இருந்து அமிர்தம் எடுத்துன்னு வந்தார்.
அந்த அமிர்தமானது இந்த பாயசத்தை விட, அந்த மதுன்ற தேனை விட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது, ரொம்ப அற்புதமா இருந்தது. உடனே என்ன பண்ணேன், பாயசம் மதுரம், மது மதுர தரம், அமிர்தம் மதுர தமம்னு சொன்னேன். புரிஞ்சுதாமா? சோ நீங்க இத கம்பேர் பண்றீங்க, இதோட இது ஒண்ணு வந்து பெருசா இருக்கு, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு டிஸ்கிரைபிங்ல அது இதை விட அதிகமா இருக்கு, அப்ப தர பிரத்யேகத்தை யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது ஒண்ணு சொல்றோம், அது வந்து சூப்பர்லேட்டிவா இருக்கு, அதை மிஞ்சினது இல்ல, அது மாதிரி வரும்போது தம பிரத்யேகத்தை யூஸ் பண்ணும். சரியாமா? சூப்பரா இருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சு